குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, செய்யும் குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று கவிஞர் பாடியது போல குழந்தை தெய்வத்திற்கு சமமானது. கொண்டாடக்கூடிய இடங்களில் குழந்தையும் தெய்வமும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தையை வளர்ப்பது என்பது கடமை மட்டுமல்ல, சமூக பொறுப்பும் கூட. அந்த காலங்களில் 6-7 குழந்தைகள் இருப்பார்கள். இன்றைய நவீன வசதிகள் கூட அன்று கிடையாது. இருந்தபோதும் அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் சிரமம் ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைக்கும் ஒரு பொறுப்பான வேலை கொடுக்கப்படும். அந்தந்த வேலையை அவர்கள் ஒற்றுமையோடு செய்தார்கள். இன்று ஒரு குழந்தைதான் இருக்கிறது. நவீன வசதிகள் நிறைந்த அடுப்பு, போவதற்கும் வருவதற்கும் கார் வசதி, வேலைகள் செய்ய இயந்திரங்கள், ஆட்கள், இப்படி எல்லா வசதிகளும் இருந்தும் அந்த குழந்தையை பொறுப்பாக வளர்க்க முடியவில்லை என்பது வேதனையின் உச்சம். குழந்தைகளின் மனதில் பணம் சார்ந்த விஷயங்களையும் புகழ் சார்ந்த விஷயங்களையும் விதைத்து அவர்களை ஒரு இயந்திரத்தை போல புகழிற்காகவும் பணத்திற்காகவும் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற நிலையை உருவாக்கி விடுகின்றனர். இத்தனை குழந்தைகள் இருந்தால் என்ன? அன்பு என்பதை அவர்கள் மனதில் விதையுங்கள். விட்டு கொடுப்பதை சொல்லிக் கொடுங்கள். பெற்றோரின் செயல்களில் குழந்தைகள் சிலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். அதை போல ஆசிரியர்களிடம் சிலவற்றை கற்றுக்கொள்வார்கள். இருவருக்குமே குழந்தை வளர்ப்பதில் பொறுப்புகள் உண்டு. தனக்கு பிடித்தவர்களை பற்றி உயர்வாகவும் பிடிக்காதவர்களை பற்றி தாழ்வாகவும் குழந்தைகளிடம் பேசாதீர்கள். எல்லோரிடத்திலும் சமமான அன்பு செலுத்த கற்றுக் கொடுங்கள். பெரியவர்கள் தவறு செய்தாலும் அதனை குழந்தைகளுக்கு முன் தெரியப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீர்கள். அதுவே அந்த குழந்தைக்கு முன் உதாரணமாக மாறிவிடும். குழந்தைகளுக்கு தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். இது மூட நம்பிக்கை இல்லை. கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்கள் வாழ்வில் தவறு செய்வதை தடுக்கும். இரக்க சிந்தனையையும் தானம் தர்மம் செய்யும் பண்பாடையும் பிறருக்கு உதவவும் சொல்லிக் கொடுங்கள். இப்படி வளரக்கூடிய குழந்தை நிச்சயமாக சமூகத்தில் ஒரு தலை சிறந்த மனிதனாக இருப்பான்.